ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நம்ம தூத்துக்குடி மாவட்டம் விடுதலை போராட்ட வீரர்கள், தியாகசீலர்கள், தியாகிகள் நிறைந்த மண். அந்த வகையில தான் செக்கிழுத்த செம்மல் என்று போட்ட வாவுசி பிறந்த மண், வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த மண், புரட்சி கவிஞர் பாரதியார் பிறந்த மண், வீரன் அழகுமுத்து கோன், வீரன் வெள்ளையத்தேவன், வீரன் சுந்தரலிங்கம், இசை மாமேதை என்று போற்றப்பட்ட நல்லப்பசாமிகள், செய்யுளுக்கு உரைநடை எழுதிய, இத்தாலி நாட்டில் பிறந்தாலும் இங்கே தமிழ் தொண்டாற்றிய வீரமாமுனிவர் பிறந்த மண். ஆக இப்படிப்பட்ட தலைவர்கள் பிறந்த மண்ணில் அத்தனை தலைவர்களுக்கும் மணிமண்டபங்கள் அமைத்து, நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டு, அரசு விழாக்களை அறிவித்து பெருமை சேர்த்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த விடிய ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற நேரத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்ற இந்த நினைவு சின்னங்கள், மணிமண்டபங்களோட முழுமையாக பராமரிக்கப்படாமல் மிக அவலமான நிலையில் அளித்து வருகின்றது என்பதற்கு இந்த எட்டயபுரத்தில் உள்ள பாரதியார் நினைவுள்ள என்பது இன்றைக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதே போல் இன்றைக்கு பத்திரிகை செய்தியை காலையில் பார்த்தேன். வீரமாமுனிவருக்கு மணிமண்டபத்தை காமநாயக்கம்பட்டியில் நான் அன்றைக்கு செய்தித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் வீரமாமுனிவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும், அவர் பங்கு தந்தையாக புனித பரலோக ஆலயத்தில் 7வது பங்கு தந்தையாக பணியாற்றியவர். அந்த அடிப்படையில் அவர் அங்கே வாழ்ந்த மண்ணில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று அறிவிப்பு கட்டப்பட்டு அந்த இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட்ட நேரத்தில் தேர்தல் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்ததன் விளைவாக நாங்கள் அறிவித்த அந்த மணிமண்டபத்தை கட்டி முடித்தார்கள். கட்டி முடிக்கப்பட்டு ஒரு பணியாளர்கள் நியமிக்கப்படாமல் திறப்பு விழா அன்றே மூடு விழாவும் நடத்தி மூடப்பட்டு ஒருவர் கூட எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு வீரமாமுனிவரை, தமிழ் தொண்டாற்றிய ஒரு மகா மேவதையை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்ற காட்சியை இன்றைக்கு பத்திரிகைகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். இதற்கு இத்தனைக்கு மேலாக 2 நாட்கள் முன்பாக நாங்கள் 63 சிலைகளை திறந்த இத்தனை நினைவரங்களை, அதில் அவர்கள் திறந்ததில் 63 சிலைகளில் பாதிக்கும் மேற்பட்ட சிலைகள் எங்கள் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டவை. நாங்கள் உதாரணத்துக்கு நமது மாவட்டத்தில் வீரன் சுந்தரலிங்கத்துக்கு 45 லட்சம் ரூபாயில் முழு உருவ வெங்கல சிலை எங்கள் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. அதை அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதே போல் வல்லநாட்டில் வீரன் வெள்ளையத்தேவனுக்கு 45 லட்சம் ரூபாயில் முழு உருவ வெங்கல சிலை அறிவிக்கப்பட்டு எங்கள் ஆட்சியில் அதை அவர்கள் திறந்து வைத்தார்கள். அங்கே திருச்சியில் வந்தால் பெரும்படுகு முத்தரையருக்கு மணிமண்டபம் வெங்கல சிலை, திருச்சியில் தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்பட்ட ஏஆர் பகதூருக்கு முழு உருவ வெங்கல சிலையோடு மணிமண்டபம் அது அறிவிக்கப்பட்டது எங்கள் ஆட்சியில், கட்டி முடிக்கப்பட்ட எங்கள் ஆட்சியில், திறந்தது இன்றைக்கு திமுக ஆட்சியில். வெள்ளுடை வேந்தர் என்று சொல்லப்பட்ட ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதே வளாகத்தில் முழு உருவ வெங்கல சிலை மணிமண்டபம் அதை அறிவித்தது நாங்கள். இன்றைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து இந்த ஆட்சி. இதையெல்லாம் கணக்கில் எடுத்து 63 சிலைகள், 100க்கு மேற்பட்ட மணிமண்டபங்கள்லாம் கட்டினோம், நினைவுச்சின்னம் கட்டினோம் என்று பெருமை வேறு சொல்கிறார்கள். இந்த ஆட்சியின் நிலைக்கு எடுத்துக்கட்டு நமது மாவட்டத்தில் இருக்கின்ற பாரதியார் இல்லமும் சரி, அங்கே இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கின்ற வீரமாமுனிவருடைய மணிமண்டபம் எடுத்துக்காட்டாக இந்த நிலை தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு துறை வாரியாக நாம் சொல்லிக்கொண்டே அடுக்கிக்கொண்டே போகலாம் இந்த ஆட்சியின் அவலங்களை. இன்னும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுதான் இந்த ஆட்சியின் உச்சகட்டமாக இன்றைக்கு மக்கள் பார்க்கின்ற, மக்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏதோ ஒரு சாத்தாங்குளத்தில் நடந்தது தவறு தான், உடனடியாக அந்த தவறுக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு நான் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தேன். உடனடியாக சென்று அந்த இல்லத்துக்கு சென்று ஆறுதல் தெரிவித்து அரசு நிவாரணத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் சொல்லி பாதிக்கப்பட்ட ஒரே வாரத்தில் அரசு வேலை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு முதலாக ஒரு அரசே சிபிஐ விசாரணைக்கு அதை அனுமதித்து குற்றவாளிகள் எந்த காரணம் கொண்டும் தண்டிக்கப்படாமல் விடப்படக்கூடாது என்று சொல்லி அத்தனை பேரும் சிறையில் எடுத்து இன்றைய வரை வெளிவிட முடியாத நிலையை நாங்கள் உருவாக்கினோம். எங்கள் நாட்டிலே ஒரே ஒரு சம்பவம், சாத்தாங்குளம் சம்பவம், 2 பேர் லாக்கப் மரணம் என்று சொன்னால் இந்த ஆட்சியில் இதுவரை 24 மரணம், இவரை சேர்த்து 25. இன்றைக்கு திருப்போணத்தில் மடப்புறத்தில் காளி கோயிலில் காவலராக பணியாற்றிய அமர்சிங், அஜித்குமார் என்பவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கின்ற கொடூரமான முறையில் அதை வீடியோ எடுத்தவர். அந்த வீடியோவை கூட இன்றைக்கு காவல்துறை முழுமையாக வெளியிடவில்லை. அதுபோக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. அப்படி பார்த்தால் சாத்தாங்குளத்தில் அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட நேரத்தில் நடந்த சம்பவம். இன்றைக்கு எஃப்ஐஆரை பதிவே செய்யாமல்
எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் காவல்துறை ஒரு அத்துமீறி அவ்வளோ விசாரிக்கிறதுன்னு சொல்ல எங்கேருந்து அழுத்தம் வந்து யாரோ மேல்மட்டத்திலிருந்து அழுத்தத்தின் காரணமாக அங்கே உள்ள காவலர்கள் செயல்பட்டு இன்றைக்கு ஒரு உயிர் துடிக்க அந்த உயிர் பறிபோயிருக்கின்றது. இந்த ஆட்சியின் அவலத்திற்கு ஒரு இதுக்கெல்லாம் விடை 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்பதுதான் இன்றைக்கு உள்ள நிலை. தமிழகத்துல சாத்தாங்குளம் பிரச்சனையில அதிமுக இருக்கும்போது லாக்கப் நடந்துச்சு. அதை முதலமைச்சர் டிவியில பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அது அந்த அமைச்சர் அந்த அமைச்சருடைய பேட்டியை பார்த்தேன். அதை அவங்க அதை சொல்லலை, டிவியை பார்த்து விட ஸ்டெர்லைட் துப்பாக்கி சொல்ல பார்த்து முதலமைச்சர் 2-3 முறை பேசியிருக்கின்றார். அதற்கு எதிர்க்கத்தில் சொன்னேன், நான் யதார்த்தத்தை சொன்னேன். அன்றைக்கு இந்த சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் ஏற்கனவே அந்த துப்பாக்கி சூடு நடப்பதற்கு யார் காரணம்? இன்றைக்கு உள்ள அமைச்சர் இன்னைக்கு பேட்டி விட இவர் தான் காரணம். ஏன்னா இன்னைக்கு அந்த போராட்டத்தை இன்னைக்கு தூண்டி விட்டது யாரு? ஒரு போராட்டத்துக்கு இன்னைக்கு நான் தலைமை தாங்கிறேன். போராட்டத்துக்கு என்ன போராட்டம் துவங்கியதுலேருந்து முடியும் வரை இருக்க வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும். அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இவர் அங்கே தூத்துக்குடியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போராட்டத்தை துவக்கி வைத்து விட்டு எங்கே சென்றார்? அன்றைக்கு போராட்டத்தில் இறுதி வரை சென்றாரா? அப்படி இறுதி வரை பொறுப்பானவர்கள் சென்றால் அப்படிப்பட்ட சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அங்கே போகும்போது கட்டவிழ்த்து விடப்படுகிறது, அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டு அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்படுகிறது. அங்கே உள்ள பணியாளர் இல்லம் ஒரு 100க்கும் மேற்பட்ட இல்லங்கள்லாம் அடித்து நொறுக்கப்படுகிறது. ஒரு எல்லை மீறுகின்ற நேரத்தில் எதேச்சையாக நடந்த சம்பவம். அப்படி என்றால் இந்த நிலையை எதிர்பார்க்கவில்லை. முதல்ல அரசும் எதிர்பார்க்கவில்லை, அன்றைய காவல்துறை எதிர்பார்க்கவில்லை. என்று சொன்னால் போராட்டம் துவங்கி 28வது நாளே அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு விட்டது. ஆலை மூடப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்ற நிலைப்பாட்டைத்தான் அரசு அன்றைக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லி விலைக்கு வந்து மக்கள் அமைதியாக இருந்தார்கள். அமைதியாக இருந்ததை காரணம் காட்டி அரசியல் காரணமாக 100வது நாள் போராட்டம் என்று புதிதாக ஒன்று உருவாக்கி அந்த போராட்டத்தை துவக்கி வைத்த தலைவர்கள்லாம் எங்கே போனாங்க? அதில் யாராவது பொறுப்பானவர்கள் பாதிக்கப்பட்டார்களா? அப்பாவிகள் 13 பேர் அன்றைக்கு துப்பாக்கி சூட்டில் பலியானார்கள் என்பது மிக துரதிர்ஷ்டவசமான செயல் என்பதை அன்றைக்கே அரசு உணர்ந்து அன்றைக்கு அரசு அவர்களுக்கு போய் என்னென்ன நிவாரணம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து அதுக்கு விசாரணை கமிஷனும் அன்றைக்குள்ள முதலமைச்சர் ஒரு ஆட்சியின் மீது அந்த ஆட்சியின் முதலமைச்சரை விசாரணை கமிஷன் அமைத்தார் என்று சொன்னால் அது நடக்கக்கூடாத செயல், அத்துமீறி நடந்த செயல் என்பதற்கு விசாரிக்க வேண்டும். விசாரணை அமைத்த முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியார். இன்றைக்கு அந்த சம்பவத்தை இது எதேச்சையாக ஒரு ஆக்சிடென்டல் விபத்து போல நடக்கின்ற சம்பவம் என்று சொல்லலாம். ஒரு எல்லை மீறி ஒரு இடத்துல கட்டுப்படுத்த முடியாத நிலையில் சென்ற பிறகு அந்த சம்பவம் நடைபெற்றது. அதுக்கு பொறுப்பு யாரு? அந்த இப்போ இன்றைக்கு நான் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சுட்டு நான் வீட்டில் எல்லாம் துவக்கி வச்சுட்டு நீங்கள் பாருங்க சொல்லிட்டு போனால் வன்முறை அதுக்கப்புறம் நடந்ததுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தானே. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டமோ எந்த ஆர்ப்பாட்டமோ அதை பொறுப்பேற்றுக் கொண்டால் அது முடியும் வரை இருந்து அதை வழிநடத்துகின்றவர்கள் தான் பொறுப்பானவர்கள், மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும். அன்றைக்கு மக்கள் பிரதிநிதியாக இருந்த இதே அமைச்சர் அன்றைக்கு எங்கே சென்றார்? அப்போ திட்டமிட்டு பின்னாடி கலவரம் வரும், கலவரத்தை தூண்டி வைத்து விட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை முதல்ல அந்த ஊர்வலத்தை துவங்கி வைத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அன்றைக்கு அதில் சதி இருக்கின்றது. அதற்கு அவர் தான் பதில் சொல்லுவார். இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த சாத்தான்குளம் நாட்டு நடந்துச்சு. அதை திமுக அப்பாவே எதிர்கட்சியான திமுக பெரிய அரசியல் பண்ணாங்க. இப்போ 20க்கும் மேற்பட்ட லாக்அப் நடந்திருக்குன்னு இப்போ நீங்களே பேசிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் இதை பெரிய பிரச்சனையை பண்ணாமல் இந்த மேட்டருக்கு மட்டும் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் அங்கங்கே அப்பொழுதே தட்டி கேட்டு அதான் சொல்லணும்ல. இன்னைக்கு காவல்துறை எப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ ஆளுங்கட்சி, இதே போல தான் இன்னைக்கு ஊடகத்துறையும் பத்திரிகையாளர்களையும் கட்டுப்பாட்டில் வைத்து சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இருக்கின்ற நிலையை பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் எங்களிடமே கருத்தை தெரிவிக்கின்றார்கள். அவர் யாரும் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. அவர்களுக்கு சாதகமான கருத்துக்களை வெளியிட்டால் அந்த கருத்துக்கள் வர வேண்டும். பத்திரிகையாக இருந்தாலும் சரி, ஊடகத்தில் வர வேண்டும். அரசின் தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இந்த அரசு எதேச்ச போக்கில் இன்றைக்கு வைத்திருக்கின்றது. ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும் போதும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உடனடியாக அதற்கு மறுவினையாற்றி அறிக்கை வெளியிடுகின்றார், கண்டனத்தை வெளியிடுகின்றார். எங்களை போல அங்கங்கே உள்ள மாவட்ட தலைவர்களை, மாவட்ட செயலாளர்களை ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார். தமிழகமெங்கும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி நானே 10 மாவட்டத்திற்கு மேலாக இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். எந்த பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்கின்ற எதிர்க்கட்சியாக, பிரதான எதிர்க்கட்சியாக, அந்த எதிர்க்கட்சியுடைய கடமை ஆற்றுகின்ற கட்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கின்றது. இப்போ அதே நிலையில தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனை இப்பொழுது சமீபத்தில் வந்த காரணத்தால் இன்றைக்கு அப்பட்டமாக வெளியில் அவர்களால் மூடி மறைக்க முடியாத அண்ணா பல்கலைக்கழக வார்த்தையை மூடி மறைக்க பார்த்தார்கள். அன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் முதல்ல இந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் விடுவிக்கப்பட்டு விட்டார், வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டார். நீதிமன்றம் தானாக முன் அந்த வழக்கை எடுத்து காவல்துறைக்கு அறிவுறுத்ததன் பிறகுதான்
அந்த ஞானசேகரன் மறு விசாரணைக்கு அழைக்கப்பட்டு தான் சிறையில் அடைக்கப்பட்டார். எனவே இங்கே வெளிப்படையான விசாரணை இல்லை. அவர் குற்றவாளிகள் அவருடைய கட்சியாக சேர்ந்த கட்சிக்காக அடையாளம் கட்டப்பட்டவர். ஒரு ஃபோனில் தொலைபேசியில் பேசுகின்றார். அந்த ஃபோன் முதல்ல அந்த குற்றப்பத்திரிகை நகல் பத்திரிகைக்கு வெளியே வருகின்றது. அது எப்படி வெளியே வர முடியும்? அது வெளியே வந்தது தப்பு. அதுக்கு உடனடியாக அவசரப்பட்டு அந்த நகராட்சி ஆணையர் கமிஷனர் அவர்கள் உடனடியாக பேட்டி கொடுக்கின்றார் அவசரமாக. அதுபோல யார் அந்த சாரனுக்கு இன்டர்வியூ விட கிடைக்கல. ஏன் அதில் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் அந்த சாரன்னா அந்த கூடாரத்துக்குள்ளே திமுக கூடாரத்துக்குள்ளே இருக்கின்ற உயர்மட்டத்தில் இருக்கின்ற நிலையில் ஒருவர் தான் யார் அந்த சார் என்ற பதில் வரும்போது அவர் அடையாளம் காட்டப்படுவார். அந்த பதில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எங்கள் ஆட்சி வந்த பிறகு வரும். சார் எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வந்து இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சிஎம் சொன்னார்ல. டெல்லியிலேருந்து நாங்கள் மத்திய அரசின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னார். அது உண்மை இல்லை. இங்கே எல்லாமே இவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ஆட்சியை இந்த நிர்வாகமே இவங்க கண்ட்ரோலில் இல்லை. எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. தறிக்கிட்டு ஓடுது. எங்கே போய் நிற்குன்னு தெரியல. எங்கே போய் நிற்கலாம் 2026 மே மாதம் இதுக்கு விட கிடைக்கும்.